யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவிகளை இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் இன்னைக்கு 9ஆம் பாடம். நம்ம பவுலினுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ அன்பானவர்களே, முதல் 2 மிஷனரி பிரயாணங்களையும் நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மிஷனரி பிரயாணம் பர்னபா தலைமையில் பவுல் போகிறாரு. பர்னபாவினுடைய சகோதரியின் மகன் மாட்குவும் அவங்களோட போகிறாங்க. மாட்கு பம்பிலியாங்கிற இடத்துல வச்சு இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாரு. ஏறக்குறைய 2 வருஷம் அவங்க சுற்றி திரிஞ்சு மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வராங்க. தொடங்கினதும் அந்தியோகியாவில், முடிகிறதும் அந்தியோகியாவில். அப்புறம் அந்தியோகியாவில் கொஞ்ச காலம் இருந்ததுக்கு பிறகு பவுல் அடியார் சொல்கிறாரு பர்னபாவை பார்த்து, நாங்கள் போவோம் மறுபடியும் இந்த சபைகளை போயிட்டு கொஞ்சம் திடப்படுத்திட்டு வருவோன்ட்டு. அப்போ அது பவுலினுடைய ஒரு ஊழியமாக மாறிடுச்சு, அவருடைய பிரயாணமாக மாறிடுச்சு. ஆனால் பர்னபா அவருடைய சகோதரியின் மகன் மாட்கு நிமித்தமாக பிரச்சனைப்பட்டு நான் ஒரு பெரிய அதிர்ச்சியை தூக்கி போட்டேன் இல்லையா, ஊழியத்தையே விட்டு சீப்புறுத்தீவுக்கு போயிட்டாருன்னு. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பைபிள் அப்படி பச்சையாக சொல்லி இல்லையே ஒரு ஊழியத்தை விட்டு போகிறாருன்னு. பைபிள் சொல்லுது சீப்புறுத்தீவுக்கு போகிறாருன்னு. ஆனால் இனி சரித்திரத்தை நான் ஆராயிற ஆள் தானே. சரித்திரத்தின்படி பார்க்கும்போது பர்னபா சீப்புறுத்தீவுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்காகி இருந்துட்டார். அவர் ஒன்றும் பின்வாங்கி போகலை, ஆனால் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார். அதனால தான் பைபிளில் கூட அவரை பற்றி அதுக்கு பிறகு வரதே இல்லை. அப்புறம் அந்தியோகியாவில் கொஞ்ச காலம் இருந்துட்டு பவுல் அடியார் இப்போ தன்னோட 3வது மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார். அப்போ தொடங்குவோமா? இந்த 3வது மிஷனரி பிரயாணத்தினுடைய காலம் எவ்வளோனா கிட்டத்தட்ட 4 வருஷம். 3.25க்கும் 4 வருஷத்துக்கும் இடையில. அதுக்கு காரணம் என்னென்னா, எபேசுக்கு போகிறவர் அங்கே தொடர்ந்து ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கேயே இருந்துடுறார். 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது அந்த பிரயாணம் மொத்தம் ஒரு 2.5 வருஷம் இருந்தது. அதில் 1.5 வருஷம் அவர் கொரிந்திலேயே செலவழிச்சார்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கூடாரம் எல்லாம் தைச்சிக்கிட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்களோட. அது மாதிரி இந்த 3வது மிஷனரி பிரயாணத்தின் போது எபேசுல அவர் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து இருந்து அங்கே ஊழியம் செஞ்சுட்டு தான் போகிறாரு. அதை பற்றி இன்னும் கொஞ்சத்தில் நம்ம 19வது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது பார்ப்போம். ஆனால் இப்போ 18வது அதிகாரம் 22வது வசனத்தோடு நம்ம பார்க்குறோம் எப்படி 2வது மிஷனரி ஊழியம் முடியுதுன்னு. செசரியா பட்டணத்துக்கு எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். இப்போ அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு, எவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட 1 வருஷம். சரித்திரம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் வாசித்து சொல்லும் போது நீங்கள் சில நேரம் யோசிக்கிறேன், இங்கே பைபிளில் இல்லையே. பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை, சரித்திரம் தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆனால் பைபிளில் இருக்கிற பல விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் சரித்திரத்துலையும் எழுதி இருக்குது. அப்போ அதையும் ஒப்பிட்டு பார்க்கறதுல நமக்கு தெரியுது இங்கே சில காலம் அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளோ காலம் அப்படிங்கிறது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இது வேதாகம கல்லூரி பாடம் இல்லையா, சும்மா ஒரு பிரசங்கம் இல்லையே. ஆகவே சரித்திரத்தில் நான் ஆராய்ச்சி உள்ளதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா. ஆகவே சில காலம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1 வருஷங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேங்க. புறப்பட்டு எங்கெங்கே போகிறாருன்னு பாருங்கள். கிரமமாய் தான் இவர் ஊழியம் செய்கிறாரு. அதாவது இவரே தான் 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் செய்யப்பட கடவுதுன்னு. அப்போ அவர் கிரமமாய்த்தான் இந்த 3வது மிஷனரி பயணத்தை மேற்கொள்கிறார். எவ்வளோ அனுபவம் இருக்கும். பிரயாணம் பர்னபாவோட போயிட்டு வந்தது. அப்புறம் 2வது பிரயாணம் இவருடைய தலைமையிலே இவர் போயிட்டு வந்தது. அப்போ இவ்வளோ 2 மிஷனரி பிரயாணங்கள் அவர் மேற்கொண்டுட்டாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கிறேங்க. கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். இப்போ அடுத்த வசனத்துலேருந்து 24வது வசனத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம். அவருடைய பெயர் அப்பொல்லோ. இவர் பிறந்த இடம் அலெக்சாந்திரியா. அது எங்கே இருக்குது? எகிப்துல. இப்போ முந்தைய ஒரு பாடத்தில், இதே அப்போஸ்தலருடைய நடபடிகள் பாடத்தில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ப்ரோசலிட்டோஸுங்கிற ஒரு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. கிரேக்கர்களாக இருந்து யூதர்களாக மாறினவங்க. லூக்கா அப்படிப்பட்டவர், தீத்து அப்படிப்பட்டவர், சீலா அப்படிப்பட்டவர், அப்பல்லோ அப்படிப்பட்டவர்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ இங்கே நீங்கள் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அப்படி இல்லாத மாதிரி ஒரு வசனம் ஒன்று வரும். எப்படின்னா பாருங்கள், 24வது வசனம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான்ட்டு. அப்போ யூதன் சொல்லியிருக்குது. அப்போ நீங்கள் ப்ரொசலிட்டோஸ் நீங்கள் இப்போ ஏன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிரேக்கர்களாக இருந்துட்டு யூதர்களாக வர்றவங்கள ப்ரொசலிட்டோஸ்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க.
ஏன்னா அது கிரேக்க சொல்னால. இப்போ இவரை பற்றி நான் ஆராய்ச்சி பார்த்தேன். இவர் வந்து எகிப்தில் பிறந்தவர், அலெக்சாண்ட்ரியாவில். எகிப்திய மதத்தில் இவர் பிறந்தவர். ஆனால் அவர் அதிலிருந்து யூத மதத்துக்கு வந்தவர். ஆகவே தான் அந்த ப்ரோசலிட்டாஸ்ங்கிற அந்த அவங்கள கிரேக்கர்கள்னு சொல்லியிருக்குமே, அப்படி இதில் இல்லாமல், ஏன்னா அவர் கிரேக்கர் இல்லை இல்லையா, அதனால இவர் வேறு மதத்துலேருந்து யூதத்துக்கு வந்தபடினால யூதன் அப்படின்னே போட்டிருக்கு. ஓகே, சரி. அப்போ இவர் வந்து வேதாகமங்களில் வல்லவனுமான, இப்போ தான் தமிழில் நான் பார்க்கும்போது பார்க்குறேன் வேதாகமங்களில்னு இருக்குது. அப்போ தமிழில் வாசிக்கிறவங்க சில நேரம் யோசிக்கலாம், வேதாகமங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேதாகமங்கள் இருந்துச்சோ, அது ஏன் அப்படி சொல்லுதுன்னு. இல்லை, இந்த பழைய ஏற்பாடு இருக்குதே டனாக், அதை 3 பிரிவுகளாலேயா யூதர்கள் பிரித்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டோரா, நெபீம், கெத்துபீம், அதாவது நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள், எழுத்துக்கள். அப்போ இந்த 3ஐயும் அவங்க வேறையாக பிரித்து சொல்லும்போது இந்த வேதாகமங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதா? மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதம் கிடையாதுங்க, இது ஒன்று தான் வேதம். அப்போ அவர் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ எனும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காரோ, அவர் யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு போய் வேதாகமங்களில் உள்ள சில விஷயங்களெல்லாம் அவர் பயங்கரமாக பேசி, அதே நேரம் அவர் கர்த்தரை பற்றியும் பேசியிருக்காரு. யாரை பற்றி? இயேசுவை பற்றியும் பேசியிருக்காரு. அதை யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவங்க பார்க்குறாங்க, வாவ், இவன் யாரப்பா, இவன் இயேசுவை பற்றி எவ்வளோ அழகாக பேசுகிறானே, சூப்பராக பேசுகிறானே அப்படின்னு அவனை கூப்பிட்டு தங்களோட இணைச்சிக்கிறாங்க. தங்களோட சேர்த்துக்கிட்டு நீங்கள் வாசி பாருங்கள் 26வது வசனத்தில், ஆக்கிலாவும் பிரிசிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இன்னும் அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த அப்பல்லோவை பற்றி அப்பல்லோ, ஆக்கிலா, பிரிஸ்கில்லா இவங்க செஞ்ச ஒரு வேலையை வச்சு நம்மளும் ஒரு பாடத்தை படிக்கலாம். இப்போ அப்பல்லோ ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், அவர் வேதத்தில் ரொம்ப வல்லுனர், நல்ல பேச்சு சாதுரியம் கொண்டவர், கல்விமான். அப்போ அவருக்கு ஆவியும் இருந்துச்சு, அவர் நல்லா ஒரு ஆவியில் அனல் உள்ளவனா, இன்னும் 25 வாசிக்கிறோம். அப்போ அவருக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் கொஞ்சம் மூத்த ஊழியக்காரங்க தான் அப்பல்லோவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆனால் அவரை இவங்க சேர்த்துக்கிட்ட போது சும்மா அவரை சேர்த்துக்கிட்டு ஊழியம் செய்ய வைக்கல. அவங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நமக்குன்னு ஒரு தலைமையகம் இருக்குது. எங்கே? எருசலேம். எருசலேமில் யார் இருக்கா? நம்மளோட ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்காங்க, சீஷர்கள். ஆகவே அவங்களுக்கு நாங்கள் இவரை அனுப்பி இவரை அங்கீகரிக்க வச்சு எடுப்போம். பாருங்கள், அவங்க பாருங்கள் 27வது வசனத்தில், பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். வா 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 சீஷர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க இவரை, நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனால் நீங்கள் இவரை ஏற்றுக்கொண்டாதான் அது முறை, அது அழகு. அதனால் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வர்ற அப்பல்லோ எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் கொண்டவர், அழைப்பு கொண்டவர், அருமையான மனுஷன், தயவு செய்து நீங்களும் அவரை அங்கீகரிங்கன்ட்டு. அப்போ 28வது வசனம், அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். புரியுதோ? அப்போ சீஷர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுறார். அப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சில பேர் அருமையான அபிஷேகம் கொண்டவங்களாக இருக்கலாம், அருமையான வரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், திறமைகள் நிறையா இருக்கலாம், பயங்கர சாதுரியவான்களாக இருக்கலாம். உங்கள் ஊழியெல்லாம் நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சா கட்டாயம் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், அற்புத அடையாளங்கள் நடக்கலாம், பெரிய காரியங்கள் செய்யலாம். ஆனால் உங்களை யாராவது சீஷர்கள் மாதிரி மூத்த ஊழியக்காரர்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? அவங்கவுங்க தலையில் கை வச்சு ஜெபிச்சு உங்களை ஊழியத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உலகம் பூரா போய் வர்ற ஆளுங்கிறனால தமிழ் ஜனங்க மத்தியில் மாத்திரம் இல்லை, வேறு மொழி பேசுகிறவங்க மத்தியில் கூட நான் கவனிச்சிருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னா, இந்த தங்களை தாங்களே ஏற்படுத்தி கொள்வது. நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் ஒரு வர்ஷிப் லீடர், நான் ஒரு ஊழியக்காரன். வரம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், அழைப்பும் இருக்கலாம்.
ஆனால் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு முன்ன போன யாராவது மூத்த ஊழியக்காரங்க நம்மளை அங்கீகரிக்கணும், நம்மளை அபிஷேகிக்கணும். அது அந்த காலத்திலேருந்தே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்குது பாருங்கள். அது ரொம்ப அழகான ஒரு பாடம். இப்போ இந்த அப்போலோவை தங்களோட சேர்த்து கொண்டவங்க யார்? அக்கில்லா பிரிஸ்கில்லா. அவங்க எங்கே ஊழியம் செஞ்சவங்க? கொரிந்து. ஆகவே இதுக்கு பிறகு அவங்க கொரிந்துக்கு அப்போலோவை அனுப்புகிறாங்க. பாருங்கள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டான். சில சீஷர்னு இருக்க கீழே சொல்லியிருக்குது. எத்தனை பேரா? 12 பேர் அப்படின்னு சொல்லியிருக்குது. 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராக இருந்தாங்க. ஒரு 12 சீஷர்களை கண்டான். யார் அந்த 12 பேர் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும் சொல்கிறேங்க, எழுங்க. நம்ம இயேசுவானவர் சிலுவையை தூக்கிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல விழுந்தார், சில இடங்களில் விழுந்தார். அதில் அவர் ஒரு இடத்துல விழுந்ததுக்கு பிறகு இதுக்கு மேலே இந்த சிலுவையை தூக்கிட்டு போக முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டார்ல. அந்த நேரத்தில் ரோம போர் சேவகர்கள் ஒரு ஆளை வற்புறுத்தி இந்த சிலுவையை தூக்கிட்டு போக வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? சிரேனே ஊரானாகிய சீமோன். அவர் அலெக்சாண்டர் ரூபுங்கிற 2 பேருனுடைய அப்பா அப்படின்னு பார்க்குறோம். யார் இந்த சீமோன்? சிரேனே ஊர் எங்கே இருக்குது? இந்த என்னுடைய ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்குது யூடியூப்பில், நீங்கள் பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க. ஆச்சரியமான ரட்சிப்புகள் 5ன்னு பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அதில் 5 பேரை பற்றி நான் சரித்திர ஆதாரங்கள் எல்லாம் நான் திரட்டி நான் பிரசங்கம் பண்ணேன். அந்த இயேசு கைது செய்யப்படும் போது பேதுரு மல்குஸ்னு ஒரு ஆள்கிட்ட காதை வெட்டினா, அந்த மல்குஸ். அப்புறம் இயேசுவுக்கு பதிலாக பரபாஸ் அப்படின்னு ஒரு ஆளை விடுதலை பண்ணாங்க, அந்த பரபாஸ். இந்த இயேசுவின் சிலுவையை சுமந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். அப்புறம் இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த 2 கள்வர்களில் ஒருத்தன், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய்னு இயேசு சொன்னார், அந்த அவன். அப்புறம் இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு தன்னுடைய ஜீவனை விடும்போது இவர் மெய்யாகவே நீதிமானாக இருந்தார் அப்படின்னு ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறானே, அந்த அவர். இந்த 5 பேருக்கும் பிற்காலத்தில் என்ன நடந்தது? சிலுவையில் செத்தவர்னா அவர் அன்னைக்கே செத்துட்டார். மற்ற 4 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு சரித்திர ஆதார ரீதியாக நான் சில விஷயங்கள் பேசியிருப்பேன். இப்போ அதில் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி பேசியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிமு 722 வடக்கு ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியர்களால் சிதறடிக்கப்பட்ட போது சிதறிப்போன யூதர்களில் ஒரு சிலர் சிரேனே அப்படிங்கிற வட ஆப்பிரிக்க நகரத்தில் குடியேற்றப்பட்டாங்க அசீரியர்களால். இயேசுவின் காலம் வரும்போது கிட்டத்தட்ட 730 வருஷம் ஆயிடுச்சுல்ல. அதனால அந்த நேரம் ஆகும் பொழுது அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அசல் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி கருப்பாக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அப்போ இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு இந்த போர் சேவகர்கள் சுத்தமுத்தும் பார்க்கும்போது வாட்ட சாட்டமாக வளர்ந்து திட்டகாத்திரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரே ஆள் அந்த சீமோன். ஏன்னா அவர் ஆப்பிரிக்கர் மாதிரி இருந்தார். அதனால தான் அவரை இந்த சிலுவையை தூக்க சொல்லி பலவந்தம் பண்ணாங்க. அப்படி பலவந்தம் பண்ணப்பட்டு அவர் சிலுவையை தூக்கினபடினால எவ்வளவு எரிச்சலை தூக்கியிருப்பார். அப்போ யார் மேலே எரிச்சல் வரும்? ஒன்று ரோம போர் சேவகர்கள் மேலே, இன்னொன்று யார் இந்த சிலுவையை சுமந்தாகணுமோ அந்த ஆள் மேலே. யார் அந்த ஆள்? இயேசு. ஆனால் அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு கொல்கொத்தா வரைக்கும் போகிற வழியில் இவர் கேள்விப்படுறாரு, இந்த இயேசு உண்மையிலே ஒன்றும் செய்யலை, இவர் ஜனங்களுக்கு நல்லது தான் செஞ்சார், நல்லது தான் சொன்னார். இவங்க பொறாமையில தான் இந்த யூதர்கள் இந்த மாதிரி பண்ணி ரோமர்கள் இவரை சிலுவையில் அறையிறாங்க அப்படின்னு. அதில் இவருக்கு இயேசுவை குறித்து ஒரு கரிசனை வந்து, அப்புறம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட விதம், இயேசு அங்கே வச்சு சிலுவையில் வச்சு 7 வாக்கியங்கள் பேசுகிறாரு அது, அப்புறம் கடைசியில் அவர் உயிர் விட்ட விதம், இது எல்லாத்தையும் பார்த்த இந்த சீமோன் இயேசுவை கொண்டுட்டு தான் போகிறாரு சிரேனேக்கு. அப்போ சிரேனே ஊருக்கு இவர் போகும்போது இயேசுவை பற்றி இவர் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகன்மாராகிய அலெக்சாண்டருக்கும் ரூபுக்கும் சொல்லிடுறாரு. அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, இயேசுவையும் நம்புகிறாங்க. அப்புறம் அவங்க சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரும் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதனால் சிரேனே ஊரில் இருந்த யூதர்கள்
இவங்க எல்லாத்தையும் தாக்கி அடிச்சதுல சீமோன் செத்து போயிட்டார். அந்த மனைவி மகன்மார் 2 பேர் இன்னும் சில வாலிபர்கள் தப்பி ஓடி எங்க வந்திருக்காங்க? எபேசுவுக்கு. இப்போ எபேசுல சில சீஷர்கள்னு சொல்லி பார்க்குறோமே, அப்படி வந்த அந்த 5-6 பேரும் அவங்க பேசுனதுனால விசுவாசிகளான இன்னும் ஒரு 3-4 பேரும், இப்படி ஒரு 12 பேர் தான் இங்கே எபேசுவில் இருக்கிறாங்க. பிற்காலத்தில் கொஞ்சம் நான் அவசரம் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எபேசுவில் கூட அவங்க ரொம்ப காலம் இருக்கலை, கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரோமாபுரிக்கு போயிடுறாங்க. கடைசியில் ரோமாபுரிக்கு பவுலடியார் போகிறார் இல்லையா, அங்கே ரூபும் அவங்க அம்மாவும் பவுலை நல்லா கவனிச்சாங்க. அலெக்சாண்டர் எபேசிலையும் இருந்துட்டார். நீங்கள் ரோமர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு பிற்காலத்தில் பவுலடியார் எழுதும்போது அதில் 16வது அதிகாரத்தில் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு ரூபுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு பவுலடியார். அப்போ இவங்க தான் அந்த சிரேனேவரனாகிய சீமோனுடைய குடும்பம். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்போ எபேசுவுக்கு பவுல் இவங்களை கண்டுட்டார். இவங்களை கண்டா இவங்களாம் இயேசுவை நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எடுத்திருக்கிற ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம்? இந்த யோவான் மனம் திரும்புதலுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அந்த ஞானஸ்தானத்தை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஏன்னா இவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதேங்கிறாங்க 2வது வசனத்தில். 3வது வசனத்தில் அப்போ நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னு கேட்டதுக்கு இந்த யோவான் கொடுத்தாரு அந்த அது. அப்போ பவுல் சொல்கிறாரு, யோவான் தனக்கு வர்ற இயேசுவை பற்றி இல்லையா பேசிட்டு கொடுத்தாரு, இந்த வாங்க நான் அதுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த இயேசு மட்டும்தான் சொல்கிற சில ஊழியர்கள் இருக்கிறாங்களே, ஜீசஸ் ஒன்லி, அவங்க சொல்கிறாங்க இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாதான், இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா. ஏன்னா இங்கே அப்படித்தானே சொல்லியிருக்குது, அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். நான் ஒன்று விளக்கப்படுத்துகிறேன் கேளுங்க ப்ளீஸ். இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு சொல்லியிருக்கிறது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அல்லன்னு காட்டுறதுக்கு. 2 ஞானஸ்தானம் இருக்குது. ஒன்று யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், அடுத்தது இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம்ங்கிறது உன்னை இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறேங்கிறது அல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கொடுக்குற ஞானஸ்தானத்துக்கு தான் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம்னு சொல்கிறது. யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு பேர் மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் மனம் திரும்பினவர்களுக்கான ஞானஸ்தானம். இப்போ நமக்கு யோவானின் ஞானஸ்தானம் தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் வேணும். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலான ஞானஸ்தானம்ங்கிறது வெறும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலான ஞானஸ்தானம். புரியுதா உங்களுக்கு? இப்போ கோகா கோலா அதுதான் அந்த அந்த ட்ரிங்க். இப்போ ஒரு போத்தல்லையோ ஒரு கேன்லையோ உள்ளுக்கு இருக்கிறது கோகா கோலா. கோக்குன்னு அடிச்சிருக்கோம். அப்போ கோக் கோகா கோலாவினுடைய ஒரு சுருக்கம். அப்போ கோக்னா என்ன? கோகா கோலா. அப்போ எனக்கு ஒரு கோக் தாங்கன்னா ஓகே, இனி கோக் தான், கோகா கோலா கிடையாது, கோக் தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, கோக் தான் கோகா கோலா, அதனுடைய சுருக்கம். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்நானம்ங்கிறது கோக் மாதிரி. அப்போ உள்ள இருக்கிறது எது? கோகா கோலா, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலான ஞானஸ்நானம். இது தெரியாம சில பேர் பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் முழுக்க இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அங்கே மத்தேயு 28 சொன்னது, அது இனி செல்லுபடியாகாதுன்னு சில பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த விஷயம் புரியாமல். இப்போ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ பாருங்க 6வது வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். வாவ்! அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பாருங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க, அபிஷேகமும் வந்துருச்சு, பெரிய ஒரு ஆசீர்வாதம், 12 பேர். அப்புறம் பவுல் என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஜெப ஆலயங்களில் ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் போய்
யூதர்களுக்கு அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ சில பேர் அவிசுவாசிகள் ஆகி கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன் என்னும் ஒருவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். ஓய்வு அந்த ஜெப ஆலயத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டார், அங்கே கொஞ்சம் குழப்பம் அப்படிங்கிறனால. அப்படி 2 வருஷம் அவர் இருந்தார். இங்கே பாருங்க, இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்போ இந்த 2 வருஷமும் பயங்கரமாக ஆண்டவர் பவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். பாருங்க 12வது வசனம், அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு உருமால்ங்கிறது இந்த கைக்குட்டைன்னு சொல்லணும், அது உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இது ஒரு பெரிய அபிஷேகம். இப்போ இன்றைக்கும் சில பேர் கேட்குறாங்க, இந்த பெனிகின் மாதிரி ஊழியக்காரங்களாம் கோட்டை கலட்டியெல்லாம் வீசுகிறாங்களே, அதெல்லாம் சரியா பிள்ளையா அப்படின்ட்டு. இப்போ இது சரி பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. அது சரின்னு சொல்ல மாட்டேன், பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அப்படி கச்சைகளை போடுறதுனால கோட்டை கலட்டி வீசுறதுனால காரியங்கள் நடக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குது, நான் பார்த்துருக்குறேன், அது நடக்குது. அதுலேயும் ஏன்னா இங்கே பவுல் மூலமாக அது நடக்குதுன்னா ஏன் பெனிகின் மூலம் நடக்கக்கூடாது? ஆகவே அந்த ஒரு அது ஒரு நம்ம ஒரு இறையலாக்கி கொள்ளக்கூடாது. ஆகவே ஊழியக்காரனுடைய கையில் எஞ்சில் வல்லமை இருக்குது, ஊழியக்காரனுடைய சட்டையில் வல்லமை இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம அது பிள்ளை. ஆனால் இனி சில பேரை இனி அந்த மாதிரி பயன்படுத்துகிறாரு. இனி இப்படியும் இருக்குது தானே, இந்த கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தொகை விரித்தாடன்ட்டு. அப்போ சில நேரம் இந்த பெனிகின் மாதிரி ஆளுக செய்கிறத பார்த்துட்டு சில கத்துக்குட்டிகளும் அதுகளுட்டு கோட்டையும் ஷர்ட்டையும் கழட்டி வீசுதுங்க. இனி அதுக்குன்னு விழுகிறதுக்கு ஆள் இருக்கப்போ அதுக்கு இனி அது ஒரு 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 பழக்கம் மாதிரி போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இனி இந்த காலத்தில் இந்த சில ஊழியக்காரங்களுக்கும் சில விசுவாசிகளுக்கும் ஒரு வியாதி. என்ன வியாதினா, இந்த செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதுகளை ஃபேஸ்புக்கில் போடுறது, யூடியூப்பில் ஏற்றுறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சபைகளை உள்ளுக்கு நடக்கும்போது அதுகளை தூக்கி ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடும்போது ஐயோ அந்நிய ஜாதியினர் அதை பார்த்து கிளின்னு நம்மளை கிழிக்கிறானுங்க. பாருங்கள், வெறும் அந்நிய பாஷைங்கிறது எவ்வளோ உண்மை, எவ்வளோ முக்கியம், என்ன அருமையாக அது அப்போஸ்தலர் 2 இறங்கிச்சு. இப்போ கூட நீங்கள் பார்க்குறீங்க, எபேசுல பவுல் அவங்க மேலே கைகளை வச்ச போது அவங்கெல்லாம் அந்நிய பாஷையிலலாம் கத்தி ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசனம்லாம் உரைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் பவுலடியார் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, இங்கே பாரப்பா, நீ அந்நிய பாஷையில் பேசுகிறத அந்நியன் ஒருத்தன் வந்திருந்து கண்டான்னா அவனுக்கு அது இடரலாம் இருக்கும். ஆகவே பேசுகிறவன் நீ வீட்டில் பேசுங்கிறதுக்கு காரணமே இந்த அந்நியர்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ ஒரு நல்ல அந்நிய பாஷை மாதிரியான ஒரு விஷயத்தையே நீ கவனமாக பேசப்பா, நடு சந்தில் நின்று பேசாத, பார்க்குறவனுக்கு அது இடரெல்லாம் இருக்கும்னு சொல்கிறதா இருந்தால், இந்த கோட்டை கலட்டி வீசுறது, இந்த அபிஷேகத்தில் ஜனங்க உருள்றது, பிசாசுக்கு அலறிக்கிட்டு ஓடுறது, இதுகளை நாங்கள் எவ்வளவு அடக்கமாக சபைக்குள்ளேயே நம்ம அமுக்கி வச்சுருக்கணும். இதுகளை வெளியே போடக்கூடாதில்ல. இது ஃபேஸ்புக்குகளில் போட்டு யூடியூப்புகளில் போட்டு நம்ம ஆளுங்க பண்ணுற கூத்துக்கனால இதை வச்சு பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்கவங்க. அதை பாரு கிறிஸ்தவம் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆகவே எனக்கு அது விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது அபிஷேகமா இல்லையா, அது அபிஷேகம் இருக்குது இல்லைன்னு இல்லையே. என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் விழுகிறதெல்லாம் பொய்யான்னு. யார் சொன்னா? அபிஷேகம் வரும்போது சில பேருக்கு தாங்க முடியாமல் விழுவாங்க. கத்துறது பொய்யா? இல்லை, சில நேரம் சில பேர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த அபிஷேகம் வந்தபோது கத்துவாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் பொய்க்கு விழுகிறவனும் இருக்கான், பொய்க்கு கத்துறவனும் இருக்கான், பொய்க்கு அந்நிய பாஷை பேசுகிறவனும் இருக்கான், பொய்க்கு பிரசங்கம் பண்ணுறவனும் இருக்கான். அப்போ பொய்க்கு பண்ணுறவங்க இருக்கிறாங்கங்கிறதுக்காக உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உண்மைகள் நம்ம ஒரு கிறிஸ்தவ வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுகளை வெளியே கொண்டு போய் போட்டு வெளியால் வந்திருக்கிற போது பப்ளிக் மீட்டிங்களில், அப்புறம் ஃபேஸ்புக்கில், யூடியூப்புகளில் இதெல்லாம் போட்டு ஐயோ ரொம்ப தேவனுடைய நாமத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பவுலோட உருமால்களெல்லாம் கச்சைகளெல்லாம் கொண்டு போடும்போது காரியம் நடக்குது. 13வது வசனம், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர், யூதர்களையும் மந்திரவாதி இருந்திருக்கிறான் பாருங்க, பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமங்கிறது கிண்டலா?
பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். யாருன்னு கேளுங்கப்பா. இந்த யூதர்கள்னா சும்மா லேசப்பட்ட யூதர்கள் அல்ல, எல்லாம் லேவி கோத்திரம் பிரதான ஆசாரியன் ஆளுங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பிரதான ஆசாரியன் மகன்மார் எபேசில் இந்த விளையாட்டை போடுறாங்க. பிசாசு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டான். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பேய் விரட்ட போறியா நீயே? யார் பேயை விரட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கணும்ல. பேயை நீ விரட்ட போயிட்டு கடைசியில் பேய் ஒன்னே விரட்டிடுச்சு பார்த்தியாங்கிற நிலைமை இங்கே வந்துருச்சு. துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடுறாங்க. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை இருக்குது. ஆனால் இயேசுவின் நாமத்தை இயேசுவின் அங்கீகாரம் பெற்ற இயேசுவினுடைய ஊழியர்கள் சீஷர்கள் தாம் பயன்படுத்தணும். தவறானால் பயன்படுத்தினா பிசாசுக்கு அது தெரியும். ஆகவே இந்த பிசாசு விரட்டும் போது இங்கே பாருங்கள், பிசாசு விரட்டுற விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இதை வேறொரு பாடத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே அப்போஸ்தலரில் முந்தி நான் பிசாசுகளை பற்றி 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன். என்னோட சேர்ந்து அந்த ஆராய்ச்சிகளை பண்ணின வெள்ளைக்கார பாஸ்டர் ஒருத்தரும் அவருடைய மனைவியும் சேட்டனிஸ்டாகவே மாறிட்டாங்க. சாத்தானை கும்பிட்றவங்களாக மாறிட்டாங்க. நான் என்டன் லாவேடு சர்ச்சில் லாஸ் ஏஞ்சலிஸில் சேர்ந்துட்டாங்க, சேட்டனிக் சர்ச்சில். இந்த சாத்தானை பற்றி படிக்கும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, சரி பாஸ்டர் நீங்கள் 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணீங்க, நாங்களும் படிக்கலாமா, நாங்களும் அந்த ஆராய்ச்சி பண்ணலாமா? நான் சொன்னேன் வேண்டாம். ஏன்? எனக்கு இருக்கிற அழைப்பு வித்தியாசம்ப்பா. சரித்திரத்தை நோண்ட சொல்லுவார் ஆண்டவர், என்னது ஆர்கியாலஜி, அது அகழ்வாராய்ச்சி, அதை நோண்ட சொல்லுவார் ஆண்டவர். மொழி படிக்க சொல்லுவார். எபிரேய மொழி படிக்க சொன்னார், கிரேக்க மொழி படிக்க சொன்னார், அராமிய மொழி படிக்க சொன்னார், அக்காடியன் மொழி படிக்க சொன்னார். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா. 86 நான் ஆரம்பித்தேன் க்ரீக் படிக்கிறதுக்கு. எவ்வளோ எங்கே 96 98 தான் முடித்தேன். 12 வருஷம் க்ரீக் படித்தேன். எபிரேய மொழி இங்கிலாந்தில் படிக்க ஆரம்பித்தேன், அமெரிக்காவில் முடித்தேன். ஐயோ, இந்த மொழிகள் படிக்கும்போது பட்ட அவதி இருக்கேன். இன்றைக்கி நிறையா பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சுரேஷ் உங்களுக்கு எபிரேய மொழி தெரியுது, கிரீக்க மொழி தெரியுது, அராமிய மொழி தெரியுது, அக்காடியன் மொழி தெரியுது, நாங்களும் படிக்க வரோம். நான் சொல்கிறேன், ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா அதில் இருக்கிற வேதனை எனக்கு தெரியும். சும்மா பேசுகிற மாதிரி இல்லையே. அந்த மொழிகளை படிக்கும்போது எந்த மாதிரி சாவணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராவது கூட படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி மொழிகளில் 1 2 படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது மாத்திரமா, சரித்திரம் படிக்க சொல்லுவார் ஆண்டவர், அப்புறம் வேற என்னெல்லாம் படிக்க சொல்லுவார். அதில் ஒன்று தான் இந்த சாத்தானை பற்றி 3 வருஷம் படிக்க சொன்னது. ஐயோ பட்டேனே பாடு. அந்த காலத்தில் எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. அப்போ நான் கட்டுக்கட்டாக அந்த சேட்டனிக் புக்ஸு, அப்புறம் அந்த சாலமன்ஸ் பிளாக் புக், அப்புறம் அது இதெல்லாம் நான் அந்த நேரம் கல்யாணம் பண்ணியிருக்கல. அப்போ நான் வீட்டில் கொண்டாந்து நான் அம்மாவுக்கெல்லாம் சொல்லுவேன், அம்மா நீங்கள் எல்லாம் தொட்டுறாதீங்க அம்மா, இது பயங்கரம், நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கொண்டாந்துருக்கிறேன். இப்போ தேவ கிருபையில் நான் ஆராய்ச்சிகளெல்லாம் அந்த காலத்தில் பண்ணது இந்த இன்டர்நெட்டெல்லாம் வர்றதுக்கு முந்தி. இன்டர்நெட் வந்திருந்தால் நான் இப்படி ஒரு ஆராய்ச்சியாளனா வந்திருக்கவே மாட்டேன், சோம்பேறியாக இருப்பேன். ஏன்னா இப்போ தான் கூகுள் அடித்தா எது வேணாலும் எடுக்கலாமா. நான் கூகுளில் அடிக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்பவும் கூடாது. கூகுளில் பல பேர் கதை விடுறானுங்க. அப்போ பிசாசுகளை பற்றியெல்லாம் படிக்கும்போது என்ன போராட்டங்களுக்குள்ளே நான் போனேன் தெரியுமா. எவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் நடந்துச்சு தெரியுமா. அதெல்லாம் நான் இதில் சொல்ல மாட்டேன். சொன்னால் அப்புறம் நானும் ஒரு ஏஞ்சல் டிவிக்காரன் மாதிரி ஆகிடுவேன். அப்போ அதெல்லாம் நான் சொல்ல விரும்புறதில்லை. ஆனால் பிசாசுகளுடைய பற்றி படித்தனால நான் சொல்கிறேன், பிசாசுகள் இயேசுவின் நாமத்துக்கு பயம் தெரியுமா. ஏன்னா இயேசுவின் நாமம் லேசப்பட்ட நாமம் இல்லையே. அந்த பிசாசுகளை தோக்கடித்த நாமம் இல்லையா. ஆதியாகமம் 3:15 நிறைவேறதே சிலுவையில் தானே. அப்போ அதில் என்ன சொல்கிறார் சர்பத்தை பார்த்து, ஸ்திரீயின் வித்துக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் இல்லையா, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதுதான் சிலுவையில் இயேசுவை கொன்னது. ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ தலையை நசுக்கிட்டார் இயேசு. இப்போ இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ ஒரு அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஆரம்ப காலத்தில் நானும் பிசாசு விரட்டும் போது பிசாசுக்கிட்ட பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இங்கேருந்து வந்த யாரு நீ, உன்னை யார் அனுப்புனா சொல்லு, நீ பிசாசு சொல்லும். பிசாசுக்கு பேரே பொய்க்கு பிதா, உண்மையாக சொல்ல போகுது. இனி அது சொல்கிறத நாங்கள் நம்பிக்கிட்டு போயிடுவோம்.
அப்போ ஒரு முறை அப்படி தான் சுதும்பலங்கிற இடத்துல ஒரு பேய் விரட்டுறேன்னா, ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைங்க பேய் விரட்டுக்க பண்ணால் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு என்னன்னா, அது எனக்கு உன்னைய தெரியுமே இருந்துச்சு. எப்படி தெரியும்? போன வாரம் உடற்பேரதனையில் நீ என்னைய விரட்டின தானே இருந்துச்சு. பாருங்க பிசாசு எப்படி, அது உண்மை. அதுக்கு வாரம் நானும் அந்த நேரம் எனக்கு உதவி போதுகிறார் அந்த பாஸ்டர் ராஜா, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு இருப்பார் பாஸ்டர் ராஜா. அவரும் நானும் தான் உடற்பேரதனைங்கிற இடத்துல போயிட்டு அந்த பேயை விரட்டியிருந்தோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு வேறொரு இடத்துல வேறு பேயை விரட்டும் போது அது சொல்லுது, போன வாரம் நீ என்னைய விரட்டின தானேன்ட்டு. பயங்கரம் அந்த பேய் விரட்டுறதுங்கிறது. அப்போ அந்த காலத்தில் பிடிச்சி பேரெல்லாம் கேட்டு ஊரெல்லாம் கேட்டு தலை முட்டியை பிடிச்சி நசுக்கி உருட்டி தள்ளி பெரிய ரகலை பண்ணுவேன். ஆனால் அந்த பிசாசுகளை பற்றி படித்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, எந்த தெய்வமே நம்ம மட்டும் ஒழுங்காக ஊழியத்தில் இருந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னா பிசாசு ஓடணும் தெரியுமா. அதுக்கிட்ட பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. அப்போ இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடணும். அப்போ பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர் இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடுது பிசாசு. ஆனால் இயேசுவின் நாமத்தை பாவிக்கிறாங்க பாருங்க இந்த 7 பேர். இப்போ இவனுங்க சின்ன ஆளுக கிடையாது, இவனுங்க பிரதான ஆசாரியண்டே மகன்மார். ரெண்ட தெய்வமே. அப்போ பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்திருக்கணும் அவங்க யூத விசுவாசத்தில். ஆனால் பேய் என்ன சொல்லிடுச்சு, ஏய் எங்களையும் தெரியும், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்கள் யாரடி என்னக்கிட்ட கேட்குறதுக்குன்னு. ஐயோ அவனுங்களை கிளின்னு கிழிச்சு அவனுங்களை நிர்வாணிகளாக்கி விரட்டிருச்சு. என்ன அவமானம் இல்லையா. அப்போ அப்புறம் 17வது வசனத்தை பாருங்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்களெல்லாம் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இப்போ இந்த எபேசுவை பற்றி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசு அந்த காலத்தில் இருந்த 2 ஐஸ்வர்யமான பட்டணங்களில் ஒன்று. அடுத்த ஐஸ்வர்யமான பட்டணம் தான் கொரிந்து. ஆனால் கொரிந்தினுடைய ஐஸ்வர்யம் எப்படின்னு நான் 2வது மிஷனரி பயணத்தின் போது சொன்னேன். அங்கே 2 துறைமுகங்கள் இருந்துச்சு, அந்த கிங்ஸ் ஹைவேங்கிற பெருந்தெரு இருந்துச்சு, வெளிநாட்டு நாணயம் நிறைய புழங்கிச்சு. ஆகவே அங்கே ரொம்ப படிப்பில்லை, ஆனால் பணம். அது அடுத்தது எபேசு. எபேசில் படிப்பும் பணமும். படிப்பு 2 விதமான படிப்பு. ஒன்று ஒரு பக்கம் உலக ரீதியான பயங்கர அறிவாளிகள்லாம் எபேசில் தான் இருந்தாங்க. 2வது இந்த ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரியனா நல்ல விதத்தில் இல்லை, இந்த கெட்ட விதம், மாயவித்த, அப்புறம் அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட பயங்கரமாக இருந்தாங்க. அந்த சாஸ்திரம், வாஸ்து பார்க்குறது, கிரகங்கள் கணிப்பிடுறது, நேரம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, அஞ்சனம் பார்க்குறதுன்ட்டு ஐயோ பயங்கர ஒரு இடம் அந்த எபேசு. அப்போ அந்த மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் 19வது வசனம் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ஆட்டேங்க அப்பா. அந்த காலத்தில் ஒரு வெள்ளிக்காசுங்கிறது ஒரு மாத சம்பளம் மாதிரி. அப்போ ஒரு மாத சம்பளம் மாதிரி 50,000னா ஒரு ஆளுக்கு 50,000 நாளுக்கான சம்பளம் மாதிரினா யோசிச்சு பாருங்க எவ்வளோ. இந்த காலத்தில் எத்தனை கோடி இல்லையா. அப்போ அவங்க எல்லாத்தையும் எரிச்சாங்களாம். அப்போது 20வது வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அந்த மாதிரி அருமையாக ஊழியம் செய்கிறார். அதனால தான் பவுலுடைய அங்கே மொத்தம் 3 வருஷம் இருக்கிறார். இவைகள் முடிந்த பின்பு 3 வருஷம் ஆகுது. பவுல் மக்கெதோனியா, அகாயா எனும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்க்க வேண்டியது என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவர் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அங்கே. அந்த எபேசில் தேமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டதான். இதுதான் அந்த எபேசுவில் தீனால்னு சொல்லுவாங்க, டயானான்னு சொல்லுவாங்க. அந்த தேவதையை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இதுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
அப்போ இந்த சிலை எல்லாம் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்லி இவங்க பிரசங்கம் பண்ணுறனால நிறைய பேர் அதுகளை வாங்காமல் போகிறனால அவருடைய பிஸ்னஸே விழுந்து போகுது. 27வது வசனத்தில் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சரக்கமரம் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது என்றான். அப்போ எபேஸில் உள்ளவங்கெல்லாம் கேள்விப்பட்டு தியானால் தான் பெரியவன் கத்துறாங்க. பெரிய ஒரு 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 கலவரம் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் பவுல் அந்த கலவரத்துக்குள்ளே போய் இவங்களோட பேச நினைக்கும் போது சகோதரர்கள் மற்றவங்க சீஷர்கள் விடலை. அப்புறம் அங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 33வது வசனத்தில் அலெக்சாண்டர்னு இவர் தான் அந்த சிரேனே ஒரு சீமானுடைய மகன். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாக இருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் வேகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த இடத்துல அந்த இவர் கொஞ்சம் கருப்பாக தானே இருக்கிறார், உயர்ந்து அந்த அலெக்சாண்டர். அப்போ அவர் கொஞ்சம் வந்து இவங்களை கொஞ்சம் அடக்க பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனை வந்து கடைசியில் எல்லா கூட்டத்தையும் அந்த சம்பிரதி வந்து அனுப்பி விடுறான். 20வது அதிகாரத்துக்கு போகலாம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்துக்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கேதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவர் மக்கேதோனியாவுக்கு போகிறார். அப்படியே அவர் மக்கேதோனியாவில் சுற்றி எல்லாம் திரிஞ்சு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா 7வது வசனத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து எல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் 8வது வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பெற்று புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஐத்திகு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கதை. இது எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஐத்திகு உயிரடைஞ்சான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம், அந்த மூப்பர்களுக்கெல்லாம் இவர் கடைசி அவருடைய பிரசங்கத்தை பண்ணி தைரியம் சொல்லி அவர் எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடினால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். அப்படியே அவர் அங்கேருந்து புறப்பட்டு அதுக்கு பிறகு பவுலடியார் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி அவருடைய கடைசி பிரியா விடை பிரசங்கத்தை பண்ணுறாரு. அதில் இவர் சொல்கிற சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 20வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வசனத்தை நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு சொல்கிறாரு. இல்லை, பவுல் சொல்கிறார். எபேசு சபையில் 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இவர் போகிறதுக்கு இவர் பேசும்போது இப்படி சொல்கிறாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொட்டிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி அது நடக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து தங்களுக்கு ஆள் சேர்க்குறாங்க, தங்க சபைக்கு ஆள் சேர்க்குறாங்க, தங்க ஊழியத்துக்கு காணிக்க சேர்க்குறாங்க. இதனால நிம்மதியாக ஒழுங்காக சபைகளுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களை குழப்பி அதில் விசேஷமாக தொலைக்காட்சிகள் மூலமாக யூடியூப் மூலமாக அவங்கள மாறுபாடான உபதேசங்களுக்குள்ளே தள்ளி அவங்கள சாவடித்து அவங்களுடைய ஆவியை நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 31வது வசனத்தில் என்ன தெரியுமா சொல்கிறார் இவர், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்படி சொல்லிட்டு தான்
அவர் தன்னை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. பாருங்கப்பா, நான் வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரத்தையோ நான் இச்சிக்கலை. நான் என் கையாலேயே நான் வேலை செய்து நான் என்னை பார்த்துக்கிட்டேன். ஆகவே 36வது வசனம் பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். எபேசுல ஒரு அருமையான ஊழியத்தை பவுலுடைய செய்தார். பிற்காலத்தில் அந்த எபேசுல தீமோத்தேயு போயிட்டு அந்த சபையை நடத்தினார். உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு பிறகு அந்த எபேசுல ஒரு ஒரு மூப்பர் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்தவர் யாருன்னு, சீஷனாகிய யோவான். யோவான் எபேசுவினுடைய தலைமை பாஸ்டராக இருந்திருக்கார். அப்போ பவுல் தான் இதற்கெல்லாம் அஸ்திபாரத்தை போட்டவர். சரி, இப்போ 21வது அதிகாரத்துக்கு வாரோம். இப்போ லூக்கா தன்னையும் சம்மந்தப்படுத்தி சொல்கிறார் பாருங்க. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்து நேராய் ஓடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரௌது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு அங்கே பெனிக்கே தேசத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டுக்கு ஓடி தீரு பட்டண துறையில் தங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளோ அழகா இவங்க இந்த போகிற ஊழியங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள். அங்கே 7 நாட்கள் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் அவங்க தீரு பட்டணத்துலேருந்து 7வது வசனத்தில் அவங்க வேறு பிரதேசத்துக்கு போகிறாங்க. பட்டணத்து தொல்லம்மாய் அங்கே போகிறாங்க. அப்புறம் அப்படியே செசரியாவுக்கும் வந்துட்டாங்க. செசரியானா எது ஞாபகம் இருக்கா? பிலிப்பு சமாரியாவிலிருந்து அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போனார். அவர் எருசலேம்லேருந்து எத்தியோப்பியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கார். அப்போ அந்த போகிற வழியில், அந்த காசாவுக்கு போகிற வழியில் பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியை சந்தித்து அவருக்கு வேதத்தை விளக்கப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு பிறகு அங்கேருந்து அவர் மறைஞ்சி அப்புறம் அப்படி போயிட்டு செசரியாவில் இருக்கிறாருன்னு அதிலிருந்து அவர் குடும்பமாக செசரியாவுக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செய்கிறாரு. அப்போ மறுநாளிலே 8வது வசனம் 21:8 பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு 7 பேரில் ஒருவனாகிய, யார் அந்த 7 பேர்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், ஸ்தேவான், நிக்கோலாஸ், பிலிப், அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவ்விடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அப்போ அவங்க ரொம்ப நாள் தங்கி இருக்கும்போது யூதேயாவிலிருந்து அகபு வரார். அகபுவை பற்றி முந்தைய ஒரு முறை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பஞ்சம் வரும்னு சொன்னார். அதுக்கெல்லாம் விதுயுராயன் காலத்தில் நடந்துச்சு. அந்த சொன்னவர் இவர் தான். அப்போ அவர் பவுல்ட கச்சை எடுத்து இவர் கை காலத்தையும் கட்டிக்கிட்டு சொல்கிறார், இந்த கச்சைகளை உடையவன் எருசலேமில் யூதர்களால் கட்டப்படுவார்ன்ட்டு. அப்போ 12வது வசனத்தில் இவங்க சொல்கிறாங்க பவுலை பார்த்து, ஐயோ நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, இல்லை, நீங்கள் அழுது ஏன் எண்டோட இருதயத்தையும் உடைக்கிறீங்க? அப்போ நான் இயேசுவுக்காக இந்த மாதிரி கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை, சாகிறதுக்கு கூட நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் 13வது வசனத்தில் சொல்கிறாரு. அப்புறம் இனி என்ன செய்ய, அவர் தான் நாங்கள் சொல்கிறத கேட்குறாரு இல்லையே, சரி கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும்ன்ட்டு இவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வராங்க. அப்போ எருசலேமுக்கு வந்ததுக்கு அடுத்த நாள் 18வது வசனம், மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்துக்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாய் விவரித்தான். அப்போ அப்படி அறிக்கை கொடுக்குறாரு பவுல். எவ்வளவு ஒரு ரொம்ப முதிர்ந்த ஊழியர், சீனியர், எவ்வளோ அருமையாக ஊழியம் செய்கிறாரு. இப்போ அவருக்கு கீழே எத்தனை பேர் ஊழியத்தில் வந்துட்டாங்க. இருந்தாலும் பாருங்கள், அவர் எருசலேமுக்கு சீஷர்களை கண்ட உடனே அவர் அவங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறார். பவுலில் எனக்கு பிடிச்ச பல விஷயங்களில் இதுவும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவங்க தைரியம் சொல்கிறாங்க. புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும்
முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களால் யூதர்கள் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க. நம்ம வந்து யூதர்களுக்கு இடரெல்லாம் இருக்க வேண்டாமே, அந்த விருத்த சேதனம் பண்ண வேணாங்கிறனால அப்படின்ற ஒரு பிரச்சனை நீங்கள் கொண்டாந்தீங்க இல்லையா? அது வந்து வெளியே போகும்போது யூதர்களுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு. எப்படின்னா, நீங்கள் வந்து யூதர்களுக்கு வித்தியாசமான ஒரு உபதேசத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து யூத மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறீங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பவுல். ஆகவே நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அந்த யூதர்கள் பாவம், அவங்களுக்கும் நம்ம சரியானதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? என்னதுக்கு அவங்களோட இடர்வானே. ஆகவே இந்த யூத மார்க்கத்தில் சேர்ந்த இந்த 4 பேருடைய வேண்டுதல் இருக்குது, தலைச்சவரம் பண்ணி கொள்வது. ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே பவுலுக்கும் அப்படி ஒரு வேண்டுதல் இருந்து அவர் செஞ்சுக்கிட்டார். அது யூதர்னால் அப்படி செய்தார்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க இப்படி இருக்குது. ஆகவே நீங்கள் அதுக்கு செலவு செய்து நீங்கள் அதை நடத்துங்க. அப்போ அதை பார்க்குற யூதர்கள் நினைப்பாங்க, அடே இவர் அப்போ நியாயப்பிரமாணத்தை விட்டு இவர் பிரியலை போல இருக்குது, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ பவுல் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் சுத்திகரிச்சுக்கிட்டு தேவாலயத்துக்குள்ளே போய் அவர் அந்த 7 நாட்கள் அந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் அவர் ஈடுபடுறார். இப்படி பவுலினுடைய 3வது மிஷனரி பயணம் எருசலேமில் முடிவடையுது. 1வது மிஷனரி பயணம் அந்தியோகியாவில் தொடங்கி அந்தியோகியாலே முடிஞ்சிச்சு. 2வது மிஷனரி பயணமும் அந்தியோகியாவில் தொடங்கி அந்தியோகியாவிலே முடிஞ்சிச்சு. ஆனால் 3வது மிஷனரி பயணம் அந்தியோகியாவில் தொடங்கி எருசலேமில் முடியுது. எங்கெங்கெங்கெல்லாம் சுற்றுறாங்க. ஆனால் கூடுதலாக 3வது மிஷனரி பயணத்தில் இவர் எங்கே காலத்தை செலவழித்தாராம்? எபேசுல. இப்போ வந்து எருசலேமுக்கு வந்து எருசலேமில் அவருடைய 3வது பயணம் முடியுது. இப்போ ஏன் எருசலேமில் முடியுதுன்னு நான் சொல்கிறேன். இவர் ஏன் அந்தியோகியாவுக்கு போகலை, போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் வரலை? ஏன்னா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 7 நாட்கள் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு அப்படியே அவரை கைது பண்ணிடுறாங்க. ஓகே, பவுலை கைது பண்ணியாச்சு. அவரை கைது பண்ணி பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. நீங்கள் 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 22வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் அடியார் நான் இவங்களோட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இவர் பேசுகிறார். இவர் வந்து என்ன ஒரு 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 அதிசயத்தை இவர் ஒரு ஒரு அற்புதமான வேலை இவர் செய்கிறார்னா, நீங்கள் பாருங்கள் 22ஆம் அதிகாரத்தில், சகோதரரே பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். சரி மாணவ மாணவிகளே, இன்னைக்கு பவுலினுடைய 3வது மிஷனரி பயணத்தை மட்டும்தான் படித்தோம். அதனால் இந்த 9ஆம் பாகம் ரொம்ப நீளமாக போகலை. நான் உங்களை 10ஆம் பாகத்தில் சந்தித்து அந்த மிஷனரி பயணம் எருசலேமில் முடிஞ்சதுக்கு பிறகு பவுலுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களை சந்திக்க வரேன். அப்போ சந்தோஷமாக இருங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.